அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஹமச்சூன் இல்லை மீட் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்ய வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஈஸ்ட் டவ்வை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 2½ கப்பு மாவு, இதில் 2 கப்பு மாவை போட்டு பிணைஞ்சிட்டு, அரை கப்பை நம்மளுக்கு இந்த திரட்டி எடுத்து வரும்போது கையில் மாவு ஒட்டாமல் இருக்க உபயோகம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு அரை கப்பு நிறுத்தி வச்சுக்கிங்க. இந்த 2½ கப்பு மாவில் சலித்து எடுத்துக்கிட்டு, இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனு என்னது ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கி வச்சுக்கிங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை. அந்த ஈஸ்ட் நல்லா வளர்ந்து வரத்துக்கு அதான் உபயோகம் பண்ணுவோம். பொதுவாக இது ரெண்டுமே சேர்த்து சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா உப்பு போட்டால் ஈஸ்ட்டு செத்து போயிடும், அதனால் சேர்க்கக்கூடாது. இதில்னா நம்ம இப்போ மாவில் டைரெக்டாக போடுறதுனால அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய், கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள சுடு தண்ணி. சுடு தண்ணி எப்படி பொதுவாக இருக்குது அப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சுடு தண்ணி சூடு பண்ண பிறகு உங்கள் விரலை விடுறதுக்கு மேலே ஒரு டிப்பு மட்டும் விட்டுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் முழு விரல் உள்ளே போயிட்டு வரணும். அப்போ உங்களுக்கு அந்த அளவு சூடு தாங்குகிற அளவுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த பதம் சரியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கொதிக்க போட்டுட்டிங்கன்னா ஈஸ்ட்டு செத்து போயிடும். அதனால் கொதிக்க போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் சூடு தாங்குகிற அளவுக்கு ஒரு 40 டிகிரிலேருந்து 30 டிகிரி இருந்தால் போதும். அது என்ன கணக்குன்னா, நான் பொதுவாக ஒரு விரலை உள்ளே விட்டு எடுப்பேன். இன்னொரு நாள் மாவு பிணையும் போது அதை எடுத்து காட்டியிருப்பேன். இன்றைக்கி எடுத்த வீடியோவில் நான் அதை காட்டலை. விரலை நீங்கள் முழுசாக உள்ளே போடுற அளவுக்கு போட்டுட்டு மாவை நல்லா ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு வரும். 2½ கப்பு மாவுக்கு ஒரு கப்பு அளவு தண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான் தண்ணி தேவைப்படும். நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிங்க. சூடு அதிகமாக இருக்குதுன்னா அந்த தண்ணியில் பச்சை தண்ணியை கலந்து இந்த மாவை பிணைஞ்சி எடுத்து அதை வளர வச்சுருங்க. இப்போ இதுக்கு பிணைஞ்சி வச்சிட்ட பிறகு அடுத்தது நம்ம இதுக்குள்ளே ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இன்றைக்கி கறி வச்சு செஞ்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ கறின்றது நான் கடையில் கொடுத்து கொத்தி எடுக்கலை. நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வாங்குகிற கறியிலேயே எலும்பில்லாத துண்டுகளை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். கடையில் வாங்கின கொத்துன கறியை உபயோகம் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் துண்டுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இந்த ரெசிபிக்கு சரி வராது. வெங்காயம் கட் பண்ணுறத வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்க்கணும். பொடியாக நறுக்கிற வெங்காயம்னா நம்ம உட்காந்துட்டு மணிக்கணக்குக்கு வெட்டணுன்றது இல்லை. நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா 2 பாதியாக வெட்டிட்டு சைடு வாக்கில் நீட்டமாக ஒரு கோடு போட்டுருங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக முழு வெங்காயத்துக்கும் உங்கள் கை வசதி பிடிக்கிற அளவுக்கு வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதே வெங்காயத்தை திருப்பி வச்சு இன்னொரு பக்கத்தில் அதே மாதிரி மெலிசாக கத்தியை வச்சு வெட்டினீங்க அப்படின்னா பொடியாக வந்துடும் உங்களுக்கு வெங்காயம். நல்ல பொடி வெங்காயமாகவே கிடச்சிரும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் எடுத்து காட்டினேன். இல்லாட்டினா பேசாமல் பொடியாக நறுக்கின வெங்காயம்னு சொல்லி சேர்த்துருக்கலாம் தெரியாதவங்களுக்கு. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடக்கூடாதுன்னு ஃபாஸ்ட்டில் வச்சு ப்ளே பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை இப்போ 1/4 கிலோ கறிக்கு ஒரு பெரிய சைஸு வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும், நிறைய போட வேண்டாம். ஏன்னா திருப்பி வெங்காயம் ருசி தான் தெரியுமே தவிர இது தெரியாது. இது எல்லாமே பச்சை மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ 1/4 கிலோ கறியை மிக்சியில் அரைச்சிட்டேன். கறின்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டால் போதும். இதே கோழிக்கறினா நீங்கள் கூடுதலாக போடலாம். பொதுவாக கறிக்கு நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நான் இப்போ அரை இது கொஞ்சோண்டு நிறுத்தி வச்சுருக்கிறேன் இல்லையா வெங்காயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்துட்டு நான் சேர்த்துருவேன். இந்த வெங்காயத்தோட உப்பு, திருப்பியும் இது டொமேட்டோ பேஸ்ட்டு இதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு உபயோகப்படும். அண்டு நீங்கள் சாதாரணமாக அன்றாட உபயோகத்துக்கும் உபயோகம் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டை. மற்ற தக்காளி 2-3 போடுறது பதிலாக இது ஒரு கொஞ்சோண்டு டீஸ்பூன் போட்டாலே போதும். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா முழு கணக்கு 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு. இதை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிங்க. வெங்காயமும் இதுவும் போட்டு நீங்கள் பிணையும் போதே உங்களுக்கு தெரிய வரும் வெங்காயம் தேவைப்படுதா இல்லையான்றது. ஒரு முழு வெங்காயம் சரியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வெங்காயம் எவ்வளோ பெருசு நம்ம எடுத்துருக்கோன்ற கணக்கு தெரியறதுக்காக நம்ம பிணையும் போது பார்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப இருக்கக்கூடாது.
1 டேபிள் ஸ்பூன்னு கொஞ்சம் கூடுதலாக தக்காளி பேஸ்ட்டு உபயோகம் பண்ணிடுவோம். இதோட நம்மக்கிட்ட குடமிளகா இருக்குதுன்னா குடமிளகா, அப்படி இல்லைன்னா பஜ்ஜி மிளகா. பொதுவாக பஜ்ஜி மிளகா உபயோகம் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். குடமிளகா அது வேறு ருசி. ஆனால் பஜ்ஜி மிளகா உபயோகம் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பொதுவாக பஜ்ஜி மிளகாவோட சேர்த்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் ஆனால் குடமிளகா வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஏன்னா காரம் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் குடமிளகா வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மிடில் ஈஸ்ட்டில் பஜ்ஜி மிளகா மாதிரி தான் மிளகா கிடைக்கும். அதுதான் போட்டு சமைப்பாங்க. ஸோ அது உபயோகம் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு குடமிளகா போட்டிங்கன்னா போதும். ரொம்ப வேண்டாம், அரை கப்பை விட கம்மியாக போட்டாலே போதும் குடமிளகா. அதோடு நம்மளுக்கு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு, திருப்பியும் மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூனு, திருப்பியும் இது என்னது இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு இல்லை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா தனியாக சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. நீங்கள் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோ ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். குடமிளகா உபயோகம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இது சேர்த்துக்கலாம். எனது காரம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உபயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த சொன்ன அளவு ரொம்ப சரியாக இருக்கும். இது வந்து பொதுவாக நம்ம இப்போ இந்த டிஷ்ஷு பண்ணுறீங்க இல்லைங்களா, இது ரெடி பண்ணி பிணைஞ்சி எடுத்து வச்சுருங்க. இதுதான் மேலே உள்ள ஃபில்லிங். இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்ச நேரத்துக்கு நம்ம மாவு வந்து உப்பி ரெடியாகி இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கமலாப்பழம் அளவுக்கு உருண்டைங்க எடுத்திங்கன்னா ஒரு 6 உருண்டை வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப உப்பி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் அடித்து மாவை பிணைஞ்சிங்க அப்படின்னா அந்த காற்றெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு 6 உருண்டை அளவுக்கு வரும். இது பொதுவாக நீங்கள் வந்து ஸ்டார்டர் மாதிரி உபயோகம் பண்ணுங்கள். டின்னராகவோ லஞ்சாவோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு இதுவும் ரெடி ஆகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் எடுக்கும். இப்போ அந்த ஒரு ஆரஞ்சு துண்டை வந்து எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டி எடுத்துட்டு உள்ளதுலேயே உங்கள் அடுப்பில் உள்ள சிம் ஃப்ளேம் உள்ள அடுப்பில் இந்த சப்பாத்தியை போட்டுட்டு நீங்கள் இந்த பிணைஞ்சி வச்சுருக்குறீங்களா ஃபில்லிங்கு, பச்சையாக இருக்கிற கறியை வந்து நீங்கள் இதை தடவணும். இதுக்காக தான் நான் சொன்னது, நீங்கள் வந்து அரைங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ மெலிசாக நம்ம போட்டு சப்பாத்தியும் மெலிசாக இருக்குது, இதில் வச்சு இந்த கறி ஃபுல்லாக வெந்து வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சா மட்டும்தான் சரியாக வரும். நீங்கள் கடையில் கொடுத்து கொத்துக்கறியாக வாங்கிட்டு வந்து செஞ்சீங்க அப்படின்னா சரி வராது. அதனால தான் நான் வந்து வீட்டில் அரைச்சி தான் செய்கிறது. இது வந்து ஆட்டுக்கறியில் செய்யலாம், கோழிக்கறியில் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம். பொதுவாக கோழிக்கறியில் செய்கிறோன்னா மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. மற்றதுக்கு ஆட்டுக்கறிக்கெல்லாம் நம்ம கம்மியாக சேர்த்தாலே போதும். இதை வந்து நல்லா மெலிசாக சப்பாத்தி எங்கேயுமே தெரியாத அளவுக்கு இந்த ஃபில்லிங்கை இருக்கு இல்லையா, இந்த கறியை, அந்த பச்சைக்கறியை எல்லா இடமும் நீங்கள் வந்து ஒரு லேயர் மாதிரி தடவிடுங்க. இந்த கல்லில் தடவி இது வந்து உங்கள் ஸ்டவ்வில் உள்ள சிம் ஃப்ளேமில் உள்ளதுலேயே கம்மி தணல் உள்ள அடுப்பில் மூடி போட்டு மூடிடணும். இப்போ இது எல்லாமே இடமும் தடவின பிறகு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுக்கும் இந்த ஒரு சப்பாத்தி ரெடியாக. ஆனால் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அதனால தான் நான் சொன்னது, இதை வந்து ஒரு ஸ்டார்டர் டிஷ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூடாக சாப்பிட்ணுன்றது இல்லை, ஆறின பிறகும் ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன பண்ணணுன்னா இது சமைச்சி ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை சின்ன துண்டுங்களாக பைட் சைஸ் பீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே வெட்டி வச்சுக்கணும். அண்ட் இதை வந்து அப்படியே பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா சரி வராது. இதை வந்து மடக்கிடணும். நம்ம பேப்பரை மடைக்கிறோம் இல்லையா, அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொட்டி தெரிகிற மாதிரியும் நடுவில் அந்த ஃபில்லிங் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து அழகாக வெட்டி மடக்கி எடுத்து ஒரு டேபிளில் நீங்கள் சர்வ் பண்ணுற டிஷ்ஷில் அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு துண்டாக எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு சிலர் வந்து டொமேட்டோ சாஸை தொட்டுப்பாங்க, சின்ன பிள்ளைங்கன்னா. பெரிய ஆளுங்கள்லாம் அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா சாயங்கால நேரத்துக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு இது கூட செஞ்சு தரலாம். இது அவனில் வச்சு எடுப்பாங்க கூட. எனக்கு ஆனால் இந்த தவாவில் செய்கிறது ரொம்ப இஷ்டம் வரும். இவ்வளோ தான்.
ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த சிம்மில் வச்சு குக் ஆகுது இல்லைங்களா, அதுதான் நேரம் எடுக்கும். இண்டக்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்டில் வச்சுருங்க. அந்த 120 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்கும் இல்லையா, இதை காட்டினது வந்து அதுக்காக தான் தவாவை எடுத்து எவ்வளோ சிம்மாக இருக்குதுன்றது காட்டுறதுக்காக. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அடுத்ததை எடுத்து வச்சுருங்க. இதுவும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுக்கணும். ஏன்னா இது நம்ம போட்டிருக்கிற கறி வெந்து வரணும். அதுக்காக தான் இந்த 15லேருந்து 20 நிமிஷம். இல்லாட்டினா இது வந்து அந்த அளவுக்கு ருசியாக வராது. சாதா சப்பாத்தி மாவில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நார்மல் டேஸ்ட் மாதிரி வந்துடும். அதுக்கு நம்ம கொத்துக்கறியும் சப்பாத்தியை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். இது செய்யணுன்றது இல்லை. ஆனால் இது ஒரு விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டர் டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். ஒரு நாள் முன்னாடி கூட இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து அவங்க வர்ற அன்னைக்கு கூட நீங்கள் வந்து சாப்பிட போகிற நேரம் நீங்கள் வந்து சூடு பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடாம இதை வந்து மடக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சரியாக இருக்கும். கை அழுக்காகாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்படி மடக்கிட்டிங்கன்னா நடுவில் வந்து அந்த ஃபில்லிங் நின்றும். 2 சைடும் சப்பாத்தி வந்து சப்பாத்தியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா மடக்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு துணி பேப்பர் மடக்கிறோம் இல்லைங்களா, அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.